இப்ப எந்த சமுத்திரத்தின் மையத்துல எந்த சமுத்திர பிரச்சனையை கண்டார்களோ அந்த சமுத்திரத்தை ஒரு பலத்த காற்று ஒதுங்கும்படி செய்யுது. அந்த பலத்த காற்று பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. ஆமா, பலத்த பிரச்சனை வரும் பொழுது உன் வாழ்க்கையில பலத்த காற்று வரும். பலத்த பிரச்சனை வரும் பொழுது பலத்த காற்று பரிசுத்த ஆவியானவரும் ஓங்கும் புயமாய் வெளிப்படுவார். வெளிப்படும் பொழுது ஸ்தோத்திரம், வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வெள்ளத்துல அந்த ஸ்தோத்திர சத்ருக்கு முன்பாக கொடியேற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப வெள்ளம் அவன் மதிலை போல பாதுகாக்க ஆரம்பித்து விட்டது பிரியமானவர்களே. எனவே இந்த நாள்ல உங்களுக்கு விரோதமா அங்கங்க எதிரிகள் இருக்கலாம். அவர்கள் மறுபடியும் ஆதரவு கர நீட்டும்படியாய் கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அது வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது, பாதுகாப்பு சுவராக. அப்ப பாதுகாப்பு சுவராக அந்த மதிலை போல எது நிக்குதுன்னா தண்ணி நிக்குது சார். தண்ணியை ஒரு இதுல போட்டு அடைச்சி வைக்கல. ஆமா, ஒரு கண்ணாடி இதுல வச்சு அடைச்சி வைக்கல, அப்படி இல்லை. ஆனா ஸ்தோத்திரம் கர்த்தர் அந்த இடத்துல உருகிருச்சு. ஆமா, ரெண்டு பக்கமும் உருகி ஐஸ் பாருமா நிக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லா இதா இருக்கு. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார்.